கார்த்திகேயன் ஊர் பெயர் இல்லை. குருச்சந்திர யோகம் என்றால் என்ன, அதன் பலன், இது கேள்வியாக கேட்டிருக்கிறார். குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகம் என்று ஒன்று இருப்பதாகவே நிறைய பேர் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி ஒரு யோகமே இல்லையே, கஜகேசரி யோகம் தானே உண்டு, குருச்சந்திர யோகம் எப்படி இருக்கிறது, குருச்சந்திர யோகம் என்பதை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஆளுங்களும் சொல்கிறாங்க. ஆனால் குருச்சந்திர யோகம் உண்டு. குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் அது குருச்சந்திர யோகமாம். குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது குருச்சந்திர யோகமாம். எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் குருச்சந்திர யோகம்தான். ஆனால் நல்ல இடங்களிலே இருந்தால் அந்த யோகம் நல்லபடியாக வேலை செய்யும். அசுபஸ்தானங்களிலே 6, 8, 12 என்கின்ற ஸ்தானங்களிலே சேர்ந்திருக்கும் பொழுது அதனுடைய பலன், குருச்சந்திர யோகத்தினுடைய பலன் சரியான முறையில் கிட்டாது. மேலும் அந்த குருச்சந்திர யோகத்தினுடைய பலன் லக்னத்தை பொறுத்தும் அமையும். லக்னத்திற்கு இந்த குருவும் சந்திரனும் சுபர்களாக, யோகர்களாக, நண்பர்களாக இருந்து நல்ல இடத்தில் இருந்து இணைந்திருந்தால் அந்த குருச்சந்திர யோகம் வேலை செய்யும். அத்துடன் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருப்பது நல்லது. தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அந்த குருச்சந்திர யோகத்தை எதிர்பார்க்க முடியாது. இணைந்திருக்கும் பொழுது இருவரும் சேர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகம் ஏற்படும். அது ஒரு நல்ல யோகம்தான். அதை பற்றியும் என்னுடைய யோக தீபிகாவில் கொடுத்திருக்கின்றேன். குருச்சந்திர யோகம் எப்படி ஏற்படும், கஜகேசரி யோகம் எப்படி ஏற்படும் என்பதை தனித்தனியாக பிரித்து கொடுத்திருக்கின்றேன் யோக தீபிகாவிலே. அதிலே குருச்சந்திர யோகத்தை பற்றி சிறப்பாகவே விளக்கி இருக்கின்றேன். கஜகேசரி யோகம் என்பது குருவுக்கு கேந்திரத்திலே சந்திரன் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு, ரெண்டும் ஒன்று தான் இருந்தால் கஜகேசரி யோகம். அதையும் எப்படி எடுக்கணும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவர்கள் பகை நீச்சமாக இல்லாமல் லக்னத்திற்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் பிரயோஜனப்படாது, வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். இருவரும் அந்த லக்னாதிபதிக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும் ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருக்க வேண்டும். ஒருவர் அசுபஸ்தானத்திலே ஒருவர் சுபஸ்தானத்திலே இருந்தாலும் அந்த கஜகேசரி யோகமும் சரியாக வேலை செய்யாது. அடுத்தவொடனே கஜகேசரி யோகம் இருக்க பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர்களுடைய நிலையை கவனிக்க வேண்டும். சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறார், குரு எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை கவனித்து லக்னத்துக்கு அவர்கள் உகந்தவர்களா என்பதையும் கவனித்து அந்த கஜகேசரி யோகத்தை தீர்மானிக்க வேண்டும். குருச்சந்திர யோகத்தை தீர்மானிக்க வேண்டும். எனவே குருச்சந்திர யோகம் என்றால் குருவும் சந்திரனும் ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் இணைந்திருந்தால் ஏற்படுவது குருச்சந்திர யோகம். அது கேந்திரமாகவும் இருப்பதனால் அதற்கு கஜகேசரி யோகமும் சேர்ந்து வரும். சந்திர கேந்திரத்திலேயே குரு, குருவினுடைய கேந்திரத்திலேயே சந்திரன் என்று வரும் பொழுது குருச்சந்திர யோகத்தோடு கஜகேசரி யோகமும் சேர்ந்தே வரும். இவர்கள் இணைந்திருக்கும் பொழுது கஜகேசரி யோகமும் சேர்ந்து விடும், கூடவே சேர்ந்து விடும். அப்போ டபுள் யோகமாக வேலை செய்யாது. அதை நன்கு கவனித்து தீர்மானித்து லக்ன அடிப்படையை வைத்து நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.